ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE 3451 என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஒன்னோட ஹெட்டிங் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? இதில் வந்து 11A. ஸோ 11A வந்து எந்த டாபிக் பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா ஈகோ சிஸ்டம். ஸோ ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஈகோ சிஸ்டம் என்ன, ஸோ இது பேஸ் பண்ணி உள்ள சப் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஈகோ சிஸ்டம், அப்புறம் எனர்ஜி ஃப்ளோ, இதெல்லாம் வந்து ஈகோ சிஸ்டம் வர டாபிக் தான். சரிங்களா? எனர்ஜி ஃப்ளோ இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எக்காலஜிக்கல் சக்சஷன் இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கல, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ டைப்ஸில் வந்து ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் பயோடைவர்சிட்டி, அப்புறம் வந்து ஈகோ சிஸ்டம் பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 11A வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஓகே, அதில் மற்ற டாப்பிக்லாம் பாருங்கள். டெஃபினேஷன்ஸ். ஸோ டெஃபினேஷன்ஸ் அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் இருக்கா, இப்போ என்விரான்மெண்ட்னா அதோட டெஃபினேஷன், அப்புறம் என்ன டெஃபினேஷன் ஃபார் பயோடைவர்சிட்டி, அப்புறம் ஸ்கோப்பு, அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். இப்போ இதெல்லாம் நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா 2 மார்க்ஸில் நமக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ 2 மார்க்ஸ் கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் நம்ம படித்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்டும் பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து இந்த டெஃபினேஷனாக கண்டிப்பாக படிச்சுங்க நம்ம 2 மார்க்ஸில் வந்து யூஸ் ஆகும். அதேமாதிரி நீட் ஃபார் பப்ளிக் அவேர்னஸ். ஓகேவா? இது வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் புக்கில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தடவை ரஃபாக படித்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இந்த டாபிக்ஸ் கூட நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு 11A. 11B பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அப்புறம் வந்து த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. அப்புறம் வந்து இது 2 கொஷின் பார்க்கணும். என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷஸ் ஆஃப் இந்தியா. இது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு. ஓகேவா? கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ டாபிக் படித்தா கூட படித்து தான் ஆகும். ஏன்னா வந்து இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தியரி தான். ஓகே, ஸோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னால் நம்ம ஒரு யூனிட்டில் வந்து 2 சம்மு 3 சம்மு சொல்லி குறிப்பிட்டு பார்த்து போனால் கூட போதும். ஸோ தியரி அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நம்ம நிறைய எழுதணும். சரியா? நான் வந்து ஒரு டாபிக் தான் படிச்சுட்டு போவேன்னா அந்த டாபிக் வந்துச்சுன்னா ஓகே, வரல அப்படின்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து முடிஞ்சது எல்லாமே பார்த்து. அதே மாதிரி வந்து ஸ்பிட்டப்ஸை கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டியா, இது ஒரு 8 மார்க்கு. அதுக்காக வந்து இந்த என்டேஞ்சர்ஸ் இது பற்றி இது ஒரு 8 மார்க்கு, இல்லை ஒரு 5 மார்க்கு. வேறு ஏதாவது டாபிக் போட்டு அது ஒரு 2 மார்க்கு, அந்த மாதிரி ஸ்பிட்டப் பண்ணி கூட கேட்கலாம். சரியா? ஸோ அதனால் வந்து முடிஞ்சது எல்லா டாப்பிக்கும் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் போட்டு எல்லா டாப்பிக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? மற்ற டாப்பிக்லாம் வந்து ரஃபாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லாம் பாருங்கள், ஹேபிட்டட் லாஸ். ஸோ ஹேபிட் லாஸ்னால் என்ன, இதெல்லாம் நமக்கு 2 மார்க்ஸில் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப், இது நமக்கு 2 மார்க்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப்பில் நமக்கு 2 மார்க்கில் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மேன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து இந்தியா ஆஸ் அ மெகா டைவர்சிட்டி நேஷன். ஒய் இந்தியா இஸ் கால்ட் ஆஸ் அ மெகா டைவர்சிட்டி நேஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து நம்ம ஒரு கண்டென்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை படித்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை ரஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பார்ட்ஸில் கேட்டால் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதான் வந்து 11A. ஸோ 11B. ஓகேங்களா? ஸோ வந்து 2மே படிக்க முடிஞ்சு 2மே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு 2 மார்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் நமக்கு பார்ட் சி இருக்குது. ஸோ பார்ட் சி வந்து நமக்கு வந்து ஜென்ரலாகவும் கேட்பான். ஆனால் அது எப்படி கேட்குறாங்களோ நம்ம அந்த மாதிரி எழுதணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து ஏன்னா ஒன்று தான் படிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சாய்ஸ். ஏதோ 11Aல கொடுத்துருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கங்க, இல்லை 11Bயில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் ஏதோ ஒன்று ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேவா? இதான் வந்து யூனிட் 1. அடுத்து யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், 4 பொல்யூஷன் இருக்குல்ல, இது 4த்தையும் படிச்சுக்கங்க. இந்த பொல்யூஷன் இது வந்து பொல்யூஷனில் ஈஸியான டாபிக் தான். ஓகேங்களா? அதோட காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இந்த 4 பொல்யூஷனுடைய காசஸ், எஃபெக்ட்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபுல்லாகவே இது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3rd மார்க் கன்ஃபார்ம் வந்துடும் இல்லது. சரியா? அதாவது 12A வந்து நமக்கு இதில் தான் வரும். ஓகேவா? 12A வந்து நமக்கு இந்த வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில், நாய்ஸு, இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ இதை மட்டும் கூட ஒரு கொஷின் தான் படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கொஷின் மட்டும் பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பார்ட்டையும் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அதான் நான் சொல்கிறது. ஸோ வந்து நான் இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஓகேவா? ஓகே, அடுத்து 12B நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த OHASMS, அதாவது ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து முக்கியமான கொஷின். ஓகேவா? சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரினா அந்த இண்டஸ்ட்ரியில் சேஃப்டி மெஷர்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் பார்த்துக்கங்க. ஓகே, பார்ட்ஸில் வந்து நம்ம கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா? இதை பார்த்துக்கங்க. அடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இட்ஸ் ஆக்ட். ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இட்ஸ் ஆக்ட்ஸ் இது வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்துங்க.
ஓகேவா. இது லெவல் 12Bயில் வந்து இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துங்க. அடுத்து வந்து இது சும்மா ரஃபாக பார்த்துங்க. சாலிட் ஹசார்டஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. உங்களுக்கு ஹசார்டஸ் வேஸ்ட்டையும் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரஃபாக பார்த்துங்க. இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துங்க. சரியா, இந்த லைன் போட்டு நான் இதுவும் நல்லா பார்த்துங்க. ஸோ 12A வந்து நமக்கு கண்டிப்பாக பொல்யூஷன்லேருந்து ஒன்று வந்துடும். 12B வந்து இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வரும். ஓகேவா, இது 12B. ஓகே, அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த போட்டிருக்கோம்ல இதிலேருந்து, அதாவது இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி, அப்புறம் ஓஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அப்புறம் டைடல் எனர்ஜி, அப்புறம் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி. இந்த 4 டாப்பிக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் கன்ஃபார்ம். ஏன் 2 கொஷின் வர சான்ஸ் இருக்குது. 13A 13B கூட நமக்கு 2மே இதுலேருந்தே கேட்பாங்க. இல்லைனா கன்ஃபார்மாக நமக்கு இந்த 4 டாப்பிக்லேருந்து ஒன்று வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ 13A 13B 2மே இதுலேருந்தும் வரலாம், இல்லை கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஓகேவா, ஹைட்ரஜன் எனர்ஜினா அதோட எப்படி அப்ளிகேஷன் ஹைட்ரஜன் எனர்ஜி ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அப்புறம் ஓஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ், டைடல் எனர்ஜி கன்வர்ஷன், அடுத்து கான்செப்ட் ஆரிஜின் அண்ட் பவர் பிளான்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி. இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கங்க. சரியா, ஓகே. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா இது கேட்பாங்க, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன். எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் இது கேட்பாங்க. அது இது வந்து ரஃபா. நியூ எனர்ஜி ரிசோர்ஸ்னால் என்னது, இதுதான். இப்போ நியூ எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா இது இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி இருக்குல்ல, இதுதான் வந்து நியூ எனர்ஜி சோர்ஸஸ். இப்போ வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் நியூ எனர்ஜி சோர்ஸ்னு கேட்குறாங்க அப்படின்னா நியூ எனர்ஜி சோர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபுல்லாக நீங்கள் அதை பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன டைப்ஸ் இருக்குது, இதுதான் இருக்குது. இதுதான் அந்த ஹைட்ரஜன் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஜியோ தெர்மல், இதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஆனால் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. இது பார்த்துட்டா கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வந்துடும். ஓகேவா, 2 கொஷினாக வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் 1 கன்ஃபார்ம். ஓகேவா, அதிலலாம் இது எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன நீட் ஃபார் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நமக்கு 2 மார்க்கில் யூஸ் ஆகும். இல்லை வந்து நமக்கு 3rd மார்க்கில் கூட எக்ஸ்பிளைன் அபவுட் நியூ எனர்ஜி அண்ட் இட்ஸ் நீட் அப்படின்னு கேட்டு அண்ட் இட்ஸ் டைப்ஸ்னு கூட கேட்பாங்க. அப்போ நியூ எனர்ஜி சோர்ஸ்னால் என்ன எழுதணும், அது நீட் எழுதணும். அப்புறம் டைப்ஸ் வந்து ஏதோ 2 டைப் கூட எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் கூட எழுதணும். சரியா, அந்த மாதிரி கூட கேட்கலாம். இதெல்லாம் பார்த்துங்க. சரியா, ஓகே. இது வந்து யூனிட் 3. இப்போ யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4ல் வந்து சஸ்டைனபிலிட்டி. ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டியுடைய கான்செப்ட், ஓகே, இது பார்த்துக்கோங்க. அப்புறம் நீட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். சஸ்டைனபிலிட்டியுடைய கான்செப்ட், நீடு, சேலஞ்சஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து முக்கியமான கொஷின், இது ஒன்று. அப்புறம் ஜிடிபி. ஸோ ஜிடிபி பேஸ் பண்ணி என்ன கண்டென்ட் இருக்கோ புக்கில் அது பார்த்துக்கோங்க. சரியா, இதுவும் நமக்கு 2 மார்க்லேயே கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சப்போஸ் வந்து சப்டிவிஷன்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஜிடிபி பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம் யூனிட் 4ல். சரியா, இது பார்த்துக்கோங்க. ஓகேவா, சஸ்டைனபிலிட்டி. அப்புறம் வேறு என்ன முக்கியமான கொஷின் அப்படின்னா இந்த கொஷின், அன்சஸ்டைனபிலிட்டி டு சஸ்டைனபிலிட்டி. அதாவது வந்து ஒரு சஸ்டைனபிள் இல்லாத லைஃப்லேருந்து எப்படி சஸ்டைனபிள் லைஃபுக்கு மாறுறது அப்படின்ற கொஷின் நிறைய தடவை ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கொஷின் ஒரு தடவை பார்த்துக்கங்க, கொஞ்சம் பார்த்துங்க. சரியா, இது 2 நல்லா பார்த்துக்கங்க. கூட வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி. இது வந்து ரஃபாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, இது சின்ன டாபிக் தான், அது புக்கில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரஃபாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கங்க. சரியா, அடுத்தது மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது வந்து ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஸோ ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி பேஸ் பண்ணி கான்செப்ட் நீட்லாம் பார்த்தணும். அடுத்து வந்து அன்சஸ்டைனபிலிட்டிலேருந்து சஸ்டைனபிலிட்டி, இது நான் இந்த கொஷின் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான கொஷின். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இது முக்கியமான கொஷின். சரியா, இதான் வந்து இந்த 14Aவில் வந்து இந்த 3 மெயின் கொஷின். அதில் வந்து டார்கெட், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில். இது வந்து 14A வந்து இது பேஸ் பண்ணி வரும். மற்ற டாபிக்ஸாக ரஃபாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்து 14B எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா குளோபல், ரீஜனல் அண்ட் லோக்கல் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ். குளோபல், ரீஜனல் அண்ட் லோக்கல் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸு. ஸோ வந்து குளோபலாக இல்லை ரீஜனல் அண்டு லோக்கல் இதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது என்விரான்மெண்ட்டில், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, இது வந்து கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேவா, அதனால் இந்த கொஷின் கேட்கலாம், இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்ட் சியும் கேட்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து கார்பன் கிரெடிட் என்னன்னு பார்த்துக்கோங்க, அது பேஸ் பண்ணி டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான கொஷின். அடுத்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன் இண்டஸ்ட்ரி. என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி எ கேஸ் ஸ்டடி. ஓகேவா, இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இது வந்து 14B. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14B வந்து நமக்கு இந்த டாபிக்ஸ் வந்து பேஸ் பண்ணி வந்துடும். ஓகேவா, சரி. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15A வந்து இந்த ஜீரோ வேஸ்ட் ஆர் கான்செப்ட் சர்க்குலர் எக்கனாமி. இந்த டாபிக் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கங்க. ஜீரோ வேஸ்ட் ஆர் கான்செப்ட் அண்ட் சர்க்குலர் எக்கனாமி. அப்புறம் வந்து ISO 14000 சீரிஸ். இதில் வந்து அந்த சஸ்டைனபிலிட்டியாக ப்ராக்டிசஸ்க்கு வந்து என்ன ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துக்கங்க. சரியா,
அது இல்லாமல் வந்து இது இது முக்கியமான கொஷின், இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க 415A. அது இல்லாமல் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ஓகேவா, இது என்ன இது இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது க்ரீன் பில்டிங்ஸ், அதாவது இந்த சஸ்டைனபிள் ஹேபிட்டேட்டில் க்ரீன் பில்டிங், க்ரீன் மெட்டீரியல்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்ஸ், இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, இதான் வந்து 15A. ஸோ இந்த டாபிக்லாம் கவர் பண்ணி நமக்கு 15A நம்ம வந்துடும். 15Bயில் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் வந்து முக்கியமான கொஷின், நமக்கு ஏலையும் கேட்கலாம் பிலையும் கேட்கலாம். ஓகே, நான் 2 எழுதியிருக்கேன். இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. வேறு என்ன முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள், சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், இது ஒரு முக்கியமான கொஷின். எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியில் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ஸோ இந்த நான் கன்வென்ஷனல் சோர்சஸ்ன்றது நம்ம அந்த யூனிட்டியில் படித்தோம்ல, அந்த ஹைட்ரஜன் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி படித்தோம்ல, அதுதான் திரும்ப அதே தான் இங்கேயும் வரும். சரியா, அதனால் வந்து இந்த டாபிக் அது நம்ம யூனிட்டில் நீங்கள் படிச்சிட்டா கூட நம்ம யூனிட் 5க்கு யூஸ் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதலாம். ஓகேவா. சரி, இதான் வந்து 15B. 15Bயில் வந்து இந்த எனர்ஜி சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் சஸ்டைனபிள் எனர்ஜி, இதில் வந்து நான் கன்வென்ஷனல் சோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், இது கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்து வந்து வேறு மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சைக்கிள், அப்புறம் கார்பன் சைக்கிள், இது முக்கியமான கொஷின். கார்பன் சைக்கிள் அண்ட் எமிஷன் அண்ட் சீக்வஸ்ட்ரேஷன், இது பார்த்துக்கோங்க. ஓகே, க்ரீன் இன்ஜினியரிங், சஸ்டைனபிள் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் முக்கியமான கான்செப்ட். சரி, இது இம்பார்ட்டன்ட் போட்டு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மற்றெல்லாம் வந்து ரஃபாக கூட பார்த்துனா போதும். சரியா. ஸோ பார்ட் சி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா டாப்பிக்கும் ஸ்கிப் யூனிட் 3 வந்து கேட்க வாய்ப்பு இல்லை எனக்கு பார்ட் சி. எனக்கு யூனிட் 3 வந்து கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ திரும்ப அதே ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற 4 யூனிட்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டடி இது மாதிரி நமக்கு வந்து பார்ட் சியில் வர சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு கொஷின் தான் படிக்க முடியும் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிறத இப்போ ஏதோ ஒரு இது நல்லா ஒரு பார்ட் நல்லா படிச்சுக்கங்க. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 யூனிட்டை ஃபுல்லாக வச்சு பார்த்துட்டு போங்க. அப்போ தான் பார்ட் சி அட்டன் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரு டாபிக் படிச்சிங்க அப்படின்னா பார்ட் சி அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சரியா. அதேமாதிரி இது தியரி பேப்பர் தான், அதாவது கதை அடிக்கிறது சம்மந்தம் இல்லாமல் கதை அடிக்காதீங்க எக்ஸாமில். சரியா. அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து யோசித்து அந்த கொடுத்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. சம்மந்தம்லாம் ஏனோ தானோ எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் போட மாட்டாங்க. அதனால் வந்து நிறைய கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஓகேவா. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.